ஏதாவது தவறு செய்யறான்னா அதுக்கு காரணம் தேடுவான், இந்த காரணம் அப்படின்னுவான். சமயங்களில் அந்த பலவீனத்தை மறைக்க மனிதன் என்ன செய்வான்? அதை மறைப்பதற்காக காரணங்களை உண்டாக்குவான். இல்ல அது அப்படிதான் இப்படிதான், அந்த காரணத்தை, அந்த பலவீனத்தை மறைக்க என்ன செய்வான் மனிதன்? சமயங்களிலே அவன் அதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்வான். நம் சமூகத்திலே காகம் வந்து கத்தினால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க. நம் சமூகத்திலே ஆந்தை கத்தினால் யாருக்கோ மவுத்து வரப்போகுது. பூனை குறுக்க போயிடுச்சுன்னா இது ஊருக்கு போறதுக்கான வழி வாய்ப்புகள். இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் இந்த உம்மத்திலே என்ன செய்கிறார்கள்? இன்னமும் சொல்லிக்கொண்டு தங்களையும் ஏமாற்றுவதல்லாமல் தன் வருங்கால சந்ததிகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவர்களே, சஹாபாக்களுடைய ஈமான் மிக பூர்த்தியானது, மிகவும் மிகவும் அற்புதமானது. சஹாபாக்கள் சிலர் புத்திசாலிகளாக அல்ல, எல்லோரும் திறமை வாய்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள் எல்லாம் உனைனுடைய போரில் பெருமானாரோடு கலந்து கொண்ட பொழுது சில குஃபார்கள் என்ன செய்தார்கள்? தாத் அன்வாத் என்று சொல்லக்கூடிய மரங்களுக்கு அருகாமல் தன்னுடைய வாள்கள் எல்லாம் தொங்க விட்டார்கள். அதை பார்த்துக்கிட்டு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் இது மாதிரி தாத் அன்வாத் ஏதாவது மரம் நீங்க உருவாக்கி தரலாம் இல்ல, நாங்களும் எங்கள் வாள்களை தொங்க விட்டு பரக்கத்தை அடைஞ்சுப்போம் இல்ல. நபிகளார் சொன்னார்கள், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பனி இஸ்ரவேலர்கள் தங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல எப்படியெல்லாம் கேட்டார்களோ மடமத்தனயமான கேள்விகள், அது மாதிரி அல்லவா நீங்க கேட்குறீங்க? எங்களுக்கு பல கடவுள்களை உருவாக்கி தாக்குன்னு கேட்டாங்களே, அது மாதிரில நீங்க பேசுறீங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது என்று நபிகளார் சஹாபாக்கள் சமயங்களை வழி தவறி போகிற பொழுது, மடமையில போகிற பொழுது கேள்விகளை உள்ளங்களில நட்டு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி கேட்கக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய அறியாமை குட்டு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ், இப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம். அன்பார்ந்தவர்களே, 2 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு வயதானவரை தன் தோள்கள்ல இழுத்தவாறு ரோட்ல நடந்து இழுத்துட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவர் யார்? இவர் என்னுடைய தந்தை. எங்க கூட்டிட்டு போறீங்க? இவர் ஹஜ்ஜுக்கு போறாரா? ஏன் இவர் ஹஜ்ஜுக்கு நடந்தே போறாருன்னு முயற்சி செஞ்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த அமலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். உங்க உடம்புக்கு முடியலையா, விட்டுடுங்க. உடம்ப மாட்டிக்கிட்டு எந்த அமலும் செய்ய வேண்டாம்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் தங்களை சுற்றி எந்த அநியாயமும், எந்த அறியாமையும், எந்த மடமையான காரியங்கள் நடந்தாலும் ரசூலுல்லாஹ் அதை உடனடியாக தலையில ஒரு குட்டு வைக்கிற மாதிரி அதுக்காண்டி தலையில குட்ட மாட்டாங்க. அவருக்கு விளங்குன்றதுக்காண்டி தெளிவா புரிய வைப்பாங்க. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்ய. அல்லாஹ் அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு நடந்து வந்து நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு என்னுடைய வீட்டை நீங்க தவாப் செய்யுங்க, அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. பாந்தவர்களை, இப்படி அறியாமை கால மக்கள் வாழ்ந்த தவறான போக்கை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக அதை கண்டித்தார்கள். நம்ம சமூகத்திலையும் 2026 அந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் வைக்க வேண்டிய வாசக்கல்ல காலையில் 10:30 மணிக்கு வச்சாதான் அது வீடு ஜகஜோதியா இருக்குன்னு நம்புறோம். இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஃபஜ்ரு தொழுதா பரக்கத், தொழுத கையோடு எந்த வேலை செஞ்சாலும் பரக்கத். ஆனால் அது நம்ம ஜனங்க ஏற்றுக்காது. காலையில் 10 to 11 வந்துருங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை மேஸ்திரி அப்போ தான் வர சொன்னார், அவர் வர சொன்னார்னா அது அவர் டைம், அவரோட வச்சுக்கிட்டோம். லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், அதை கொண்டாந்து இங்கே சொல்லுவாதீங்க. நமக்கு ஃபஜ்ருக்கு பிறகு தான். அந்த மாதிரி மேஸ்திரியை பாருங்க. 10:30 மணிக்கு வர்ற மேஸ்திரி நமக்கு வேணாம், ஃபஜ்ருக்கு வர்ற மேஸ்திரியை பாருங்க. நிறைய இஸ்லாமிய பெண்கள், ஆண்களை கூட சமாளிச்சுன்னா பெண்களை 11 மணிக்கு தான் வாசகல் வைக்கணும். அதான் ராகுவாங்க, யமகாலம். அது இஸ்லாத்தில் நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஃப்ரீஜரில் ஏதோ ஒரு ஐஸ் கட்டி ஏதோ ஒரு கடவுள் வடிவத்தில் வந்திருக்கு, அதை கடவுளாக்கி அதுக்கு பூஜை போட்ட நவீனவாதிகள்லாம் இன்றைக்கு 2026 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐஸ் பெட்டி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜு, சமயங்கள்ல அதில் கூலிங் ஜாஸ்தி ஆகிடுச்சுல என்ன ஆகும்? ஐஸ் கட்டி அது எப்படி வேணாலும் மாடுலேஷன் மாறும், வடிவம் அதுவாக தன்னை அமைச்சுக்கும். அது ஏதோ ஒரு கடவுள் மாறி அமைச்சிருக்கு, அது ஏதோ ஒரு பக்தி சக்தி இறங்கினா மாறி இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் அல்ல, ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த பெண், ஃபுல்லாக
ஒரு மணமகளுடைய கோலத்தில் இருக்கிறான். 4 நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியால தவளை இருக்குல்ல, தவளை அதனுடைய காலில் இவனுடைய புடவை ஓரத்தை கட்டிக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த நெருப்பு சுத்தி வருவாங்கல்ல, அது மாதிரி அந்த மணப்பெண்ணு மாத்திரம் தவளுடைய காலில் தன் துணியை கட்டிட்டு சுத்திட்டு வர்றான். கேட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? ஒரு தவளையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிடுவதா? இதெல்லாம் மாற்றாளருடைய பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும் அவங்க நம்பி வாழ்றாங்க. அது அவங்களோடவே இருக்கட்டும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம இஸ்லாமிய சமூகம் அதை பின்தொடர்ந்து போனால் அந்த மூட நம்பிக்கைகளை புட்டு வைக்கிற மாதிரி நாம் அவர்களுக்கு அவ்வப்போது அதை புரிய வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவர் செய்வாரோ ரத்தும், அது மறுக்கப்படும். அது வணக்கமானாலும் வாழ்க்கையானாலும் அதுதான். தஸ்பீஹ் செய்வதை விட குர்ஆன் ஓதுவது சிறந்தது. அதுக்காண்டி தொழுகையில ருக்கூ சுஜூதுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ருக்கூவில் சைதாலையும் ஓத முடியுமா? ருக்கூல என்ன அதுதானே நாம செய்யணும். மார்க்கமா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லப்பட்டது அதை தான் செய்யணும். நம்ம இஷ்டப்படி வாழ்வதல்ல தீன். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றி வாழ்வதுதான் தீன். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் நாம் இன்னமும் மடமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அது அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டால் ஏதோ ஆங்காங்கே 1-2 ஒட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் நம் பார்வைக்கு வருகிற பொழுது வாய்மூடி ஊமைகளாக கடந்து செல்லாமல் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய சத்தியவான்களாக நாம் உருவாக வேண்டும். சஃபரில் பீடை கிடையாது, சஃபரில் முசீபத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா சஃபர்ல தான் ஹிஜ்ரத்து பயணமே நடைபெற்றது. சஃபர்ல தான் ஹைபருடைய யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது. சஃபர்ல நிறைய வெற்றிகளை அல்லாஹ் வாகை சூடி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல் சஃபர் முசீபத் அல்ல. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், ஐனுல் ஹக்கு, கண்திருஷ்டி உண்மை என்று சொன்னார்கள். சஃபர்ல ஒன்றும் நடக்காது, ஆனா ஒருத்தவங்க கண்ணு போட்டாங்கன்னா உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும். நீ முசல்லால நிக்கிற ஆளா இருந்தாலும் சரிதான், நீ மெம்பர்ல ஏறி நின்று புதுபாகக்கூடிய ஆளா இருந்தாலும் சரிதான், அல்லது சமூகத்துல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய அவாம்களா இருந்தாலும் சரிதான், தக்தீர்ல ஐனுல் ஹக்கு கண்திருஷ்டி விழுந்து விட்டால் அது நம்மளை கண்டிப்பா தொட்டே தீரும். ஒண்ணுமில்லை, திடீர்னு ஒரு புது ட்ரெஸ்ஸோட வந்துட்டா 4 பேர் நம்மளை பார்க்கும்போது அப்படின்னு மனசு நினைச்சாலே போதும், அது பெரிய அடியை நமக்கு உண்டாக்கி தந்துடும். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எத்தனையோ சூறாக்கள் துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் சஃபரை முசீபத்தாக நினைக்கக்கூடிய இந்த தவறான போங்கை நாம் அழித்து அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் எந்த வழிமுறையை காட்டி தரவில்லையோ அந்த வழிமுறை ஒரு காலம் நாம் பின்பற்றக்கூடாது. மார்க்கத்தில் இல்லாததை பின்பற்றுவது பிதஅத், அது வழிகேடு, அது தவறு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு வாழும் காலமெல்லாம் நீதமாக நேர்மையாக ஷரியத் நம்ம எப்படி வாழ சொன்னதோ அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் அப்படி வாழ செய்வானாக. எதை பேசி நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.